மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் நீரே பெரியவர், என் தேவையை பார்க்கிலும் நீர் ஒருவரே பெரியவர். என் உயர்வினிலும் தாழ்வினிலும் நீரே பெரியவர். சொன்னதை செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ, சொன்னதை செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. இன்னைக்கு கூட இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க, நண்பர்கள் எல்லாருமே ஒரு காரியத்தை, பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறனால இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு மூத்தவர்கள், அண்ணமார்கள், மாமாமார்கள், மச்சாமார்கள் எல்லாம் ஒரே பாவத்தை செய்யறதுனால இது பாவம்ங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லை. துணிகரமா செய்யறாங்க, எல்லாரும் செய்யறாங்களே, கூட பிறந்தவங்க செய்யறாங்களே. லட்சக்கணக்கான வாலிபர்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் பாவம்னு தெரியாம, இது பாவம்னு சொல்லி கொடுக்கறக்கு ஆள் இல்லாம அந்த பாவத்துல விழுந்து அதுலயே மூழ்கி இன்னைக்கு வாலிபர்கள் கொத்து கொத்தா எகிப்தின் அடிமைத்தனத்துல பிசாசு அவர்களை மூழ்க அடித்திருக்கிறான். எகிப்தின் அடிமைத்தனம், கண்கள் திறக்கப்படாத அடிமைத்தனம். கானான் தேசம்னா அறியாத ஜனங்கள், வெளிச்சத்தை பார்க்காத ஜனங்கள். இன்னைக்கு கூட்டம் கூட்டமாய் வாலிபர்கள் இருக்கிறாங்க, வெளிச்சத்தை பார்க்காத வாலிபர்கள். பாவம்னா எது, பரிசுத்தனா என்ன, சபைனா என்ன, இயேசுனா யாரு, இப்படி தெரியாத ஜனங்கள். நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறாரா, நம்மளுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, என் பாவத்துக்காக, என் சாபத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக மரித்த ஒரு இயேசு இருக்கிறாராங்கிறது தெரியாத வாலிபர்கள் அநேகம் இருக்கிறார்கள். மோசேக்கள் எழும்ப வேண்டும், கானான் தேசத்துக்கு நடத்தக்கூடிய ஒரு மோசே எழும்பணும். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்த கூட்டமாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல தேவன் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்தது. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையினால தேவன் நிரப்ப போகிறார். கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவமானத்தை, நிந்தைகளை இயேசு சிலுவையிலே சுமந்தார். உங்களுடைய வெட்கங்களை, ஏளனங்களை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். இன்னைக்கு ஒருவேளை எப்பேற்பட்ட வருத்தத்தோடு, பாரத்தோடு நீங்க வந்திருக்கலாம், கண்ணீரோடு, வேதனையோடு வந்திருக்கலாம். இயேசு உங்களை அழைக்கிறார். என்கிட்ட வா மகனே, என்கிட்ட வா மகளே, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன், நான் உனக்கு வெற்றியை தருகிறேன், நான் உனக்கு ஜீவனை தருகிறேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரேவுமே நாங்கள் வரவேற்கிறோம், பரிசுத்தரேவுமே நாங்கள் வரவேற்கிறோம், படைத்தவரேவுமே நாங்கள் வரவேற்கிறோம், மகிமை நிறைந்தவரேவுமே நாங்கள் வரவேற்கிறோம். ராபா ஷகாதா டாபலபோ. எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி இது ஆவியானவரோடு கூட பேசுகிற நேரம். கண்களை திறக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க வேண்டாம். கொஞ்ச நேரம் நம்ம தேவனோடு கூட பேச போகிறோம், அவரோடு கூட இடைப்பட போகிறோம். நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆவியானவரே நிரப்புங்க. என்னுடைய பாத்திரம் நிரம்பட்டும், என்னுடைய இருதயம் நிரம்பட்டும் அப்பா. என்னுடைய மனசு முழுவதும் உம்முடைய சந்தோஷத்தினால நிரப்பப்படட்டும். ஓ, பயங்கர வருத்தத்தோடு வந்திருக்கிறோம்ப்பா, காயப்பட்டு வந்திருக்கிறோம்ப்பா. இந்த இருதயத்தில் இருக்கிற இருள் விலகட்டும். ஓ, ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும், ஒரு மகிழ்ச்சி உதிக்கட்டும் அப்பா. என்னுடைய இருதயம் ஆண்டவரே காயப்பட்ட புண்கள் ஆறட்டும் தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தினால, மகிமையினால என்னை நிரப்புங்கப்பா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே,
மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் அப்பா உம்முடைய மகிமை ஊற்றப்படட்டும் அப்பா. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஓ மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும், மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. எங்க முகங்கள் மாறணும்பா உங்க மகிமையினால. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஓ மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே நீர் வந்தால் போதும், எல்லாம் நடக்கும்பா. நீர் ஊற்றப்பட்டால் போதும், எல்லாம் மாறுமே தகப்பனே. எங்களுடைய முகங்கள் ஒளிமயமாகுமே, எங்களுடைய முகங்கள் மலருமே தகப்பனே. ஓ உங்க பிரசனத்தினால நிரப்புங்கப்பா, உங்க பிரசனத்தினால நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையினால நிரப்புங்கப்பா, உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் அப்பா. உடைய மகிமையினால என்னுடைய முகங்கள் மலரட்டும் அப்பா. உடைய பிரசனத்தினால என்னுடைய முகங்கள் ஒளிமயமாகட்டும் அப்பா. என்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாகட்டும் தகப்பனே. உடைய கரங்களை உயர்த்தி வானம் திறக்கட்டும்பா. தெய்வம் பேசுங்க, நேச மகன் என்று ஓ நித்தம் சொல்லுங்கப்பா. நான் எப்போ உங்க பிள்ளையா இருக்கணும்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுப்பா. நான் உங்க பிள்ளைப்பா. நான் பரிசுத்த கூட்டம், நான் பரிசுத்த கோத்திரம், நான் பரிசுத்த ஜாதி. என்னுடைய சந்ததி பரிசுத்தமுள்ள சந்ததி, என்னுடைய குடும்பம் பரிசுத்தமுள்ள ஒரு குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் பரிசுத்த பிள்ளைகள்ப்பா. உங்க பிள்ளைப்பா, உங்க பிள்ளைப்பா. அப்படியே கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர், பாவிகளை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை கட்டி அணைக்கிறவர், அவர் நடத்துகிறவர். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னே போகிறார். அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். உங்களுக்கு முன்பதாக அவர் போகிறார். கோணலான வழிகளை நேராக்குகிறார். கரடு முரடான பாதைகளை சமமாக்குகிறார். உங்களை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல தேவன் மாற்றுகிறார். அவர் அண்டி கொள்ளுகிறவர்கள், அவரை இறுக்கமாய் பற்றி கொள்ளுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் தலை குனிவடைவதில்லை. அவருடைய தலையை தேவன் உயர்த்துகிறார்.
மேலான ஆசீர்வாதம், மேலான மகிமையை தேவன் தருகிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி, நான் உலகத்தை பார்க்க மாட்டேன்ப்பா, உண்மையே பார்ப்பேன். நான் மனிதர்களை பார்க்க மாட்டேன்ப்பா, உண்மையே பார்ப்பேன். அநேகருடைய வாழ்க்கையில பணம் பெருசா இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க கட்டின வீடு பெருசா இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க போட்டிருக்கிற நகைகள் அவர்களுக்கு பெருசா தெரியுது. அநேகருக்கு அவர்களுடைய எஜமான்கள் பெருசா தெரியுறாங்க, முதலாளி பெருசா தெரியுறாங்க. உலக மனிதர்கள் பெருசா இருக்கு, உலக ஆசைகள் பெருசா இருக்கு, சிற்றின்பங்கள் பெருசா இருக்கு. ஆனா ஒரு விசுவாசிக்கு இயேசு மட்டும்தான் பெருசா இருக்கணும். இயேசுவை தவிர வேற எதுவும் பெருசா இருக்க கூடாது. இயேசுதான் ஒரு விசுவாசிக்கு வெளிச்சம், இயேசுதான் ஜீவன், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கஷ்டத்தின் நேரங்களில் நீரே என் துணை, கண்ணீரின் பாதைகளில் நீர் ஒருவரே என்பதில். கஷ்டத்தின் நேரங்களில் நீரே என் துணை, கண்ணீரின் பாதைகளில் நீர் ஒருவரே என்பதில். என் சூழ்நிலையை பார்க்கிலும் நீரே பெரியவர், என் தேவையை பார்க்கிலும் நீர் ஒருவரே பெரியவர். என் சூழ்நிலையை பார்க்கிலும் நீரே பெரியவர், என் தேவையை பார்க்கிலும் நீர் ஒருவரே பெரியவர். என் உயர்வினிலும் தாழ்வினிலும் நீரே பெரியவர், என் உயர்வினிலும் என் தாழ்வினிலும் நீரே பெரியவர், நீரே பெரியவர். நீர் ஒருவரே பெரியவர். யோனாவிலும் சாலமோனிலும் நீரே பெரியவர், நீரே பெரியவர். நீர் ஒருவரே பெரியவர். சர்வத்திலும் சகலத்திலும் நீரே பெரியவர். சீரிடும் புயல்களை நீரே அதட்டுவீர், கொந்தளிக்கும் கடல்களை நீர் ஒருவரே அடக்குவீர். சீரிடும் புயல்களை சொல்லுவோம், நீரே அதட்டுவீர், கொந்தளிக்கும் கடல்களை நீர் ஒருவரே அடக்குவீர். யுத்தங்கள் செய்வதில் நீரே வல்லவர், அற்புதம் செய்வதில் நீர் ஒருவரே சிறந்தவர். யுத்தங்கள் செய்வதில் நீரே வல்லவர், அற்புதம் செய்வதில் நீர் ஒருவரே சிறந்தவர். என் மரணத்திலும் ஜீவனிலும் நீரே பெரியவர், என் மரணத்திலும் ஜீவனிலும் நீரே பெரியவர். சோதனையின் காலத்துல, சோதனையின் நேரத்துல, கஷ்டத்தின் பாதையில, உபத்திரவத்தின் குகையில இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். மரணமோ ஜீவனோ இயேசு பெரியவர். உயர்வோ தாழ்வோ இயேசு பெரியவர். அவர் பெரியவராயிருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் செய்வதில் அவர் வல்லவர், அற்புதம் செய்வதில் அவர் சிறந்தவர். அவருக்கு நிகர் அற்புதம் செய்வதில் யாரும் இல்லை, அவருக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அவர் அற்புதம் செய்வதில் சிறந்தவர். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, இந்த நாள்ல ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். கட்டுக்கள் அறுக்கப்படுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது. உங்களுடைய தேவைகளை காட்டிலும் இயேசு பெரியவர், சூழ்நிலையை காட்டிலும் இயேசு பெரியவர், நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையை காட்டிலும் இயேசு பெரியவர்.
அவர் உங்களுடைய பாதையில கடந்து வரும்போது வெற்றி மேல வெற்றி, முன்னேற்றத்துக்கு மேல முன்னேற்றத்தை தேவன் தரப்போகிறார். நல்லா கரங்களை தட்டி ஓ ராகபா சதடபா ராகதடபலப துடபா ராகதடபலப. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வாழ வைக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். ஓ ராலடடடா ரதடபா சகதடபலபலப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க தானா இங்க வரல, அவர் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். தாயின் கருவிலேயே அவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஓட்டம், உங்களுடைய ஜெபம், நீங்க படுற பிரயாசம் எதுவுமே வீணாய் போகவே போகாது. இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது நிறைவேறுகிற காலம் வந்துருச்சு. அது அப்படியே நடக்க போகிறது. ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதெல்லாம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் சாராளுக்கு உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் அதற்கான வாய்ப்போ சூழ்நிலையோ இல்லை. 100 வயசு, 30 வயசை தாண்டினாலே எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, அவ்வளோதான் உனக்கு, ஏதாவது தத்தெடுத்துக்கோ ஆசிரமத்தில் அப்படின்றாங்க. ஆனால் 100 வயசு, ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறினது. தாமதமானாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒரு அழகான பாடல், வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி அவர் செய்து முடிப்பார். எனக்கு வாக்கு பண்ணினார், வாக்கு பண்ணினது மாத்திரமல்ல, என்னை விசிட் பண்ணினார், எனக்கு சொன்னபடி செய்து முடிப்பார் அப்படின்னு விசுவாசத்தோடு நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. சேர்ந்து 1 2 3 4 நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சேர்ந்து இயேசு வாக்கு பண்ணுவார், ஓ விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். வாக்கு பண்ணுவார், வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். இயேசு வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து. நல்லா கையை தட்டி சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். இயேசு வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஓ வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். நல்லா கையை தட்டி அவர் நிச்சயம் சொன்னதை செய்வார். ஒருவேளை ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ, அவர் சொன்னதை செய்வார், செய்வதை நிறைவேற்றுவார். ஜெபிச்சும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபிச்சும் பார்த்து பார்த்து நாட்களும் ஓடி போய் நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சா. சொன்னதை செய்யாமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ, சொன்னதை செய்யாமல் போவாரோ, சொன்னதை மறந்து போவாரோ. வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஓ வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். வாக்கு பண்ணுவார், எனக்கு நிறைவேற்றுவார்,
முடிப்பார். சொல்லுவோம், வாக்கு பண்ணினால் அதை நிறைவேற்றுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். என் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஓ, வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கேன்சர் பேஷண்ட்டுங்க. நான் சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப முடியெல்லாம் உதிர்ந்துங்க, ரொம்ப மெலிஞ்சு அம்மாட்ட வந்து மொத ஜெபம் பண்ணுங்க. அம்மா அவங்க தன் பிள்ளை போல் தன் தாய் எப்படி குழந்தைக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அது மாதிரி அம்மா எனக்கு ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வரணுங்க. ட்ரீட்மெண்ட் முடியுற அப்போல்லாம் வந்து ஜெபம் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு இப்போ கேன்சர் நல்லா ஆயிடுச்சுங்க, அடியோட இதாகிருச்சுங்க. என் பேர் டெலிக்சன். எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி. கடந்த 10 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் எங்கள் அண்ணெல்லாம் சேர்ந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். குடும்பத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். அது கொஞ்ச நாளில் அந்த பிஸ்னஸ் அடிபட்டு போச்சு. எங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் பயங்கரமான ஒரு பிரச்சனை, ஏகப்பட்ட போராட்டங்கள் சந்திக்க முடியாது எங்களால். போன மாதம் இந்த கட்டுடைக்கு ஜெபத்துக்கு வந்திருந்தோம் நாங்கள். அப்போ வந்திருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணேன். அவர்கிட்ட அழுதேன். நான் நல்ல மண்டாடினேன் அவர்கிட்ட. மறுவாரம் எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறாப்புல, தம்பி நம்ம இழந்த பிஸ்னஸை திரும்பியும் கொண்டு வர்றதுக்கு நமக்கு வந்து கடவுள் பாக்கியம் செஞ்சுருக்காரு. அதுபோக அவங்களுடைய மனைவி பேசாமல் இருந்தாங்க. அந்த பிஸ்னஸ் நடக்கும்போது முடங்கி போது குடும்பத்தில் அந்த ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க மனைவி பேசாமல் இருந்தாங்க. இப்போ மனைவியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கடந்த 1 வருஷமாக என் கையில் ஒரு வலி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நானும் 4-5 டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர்கிட்ட காட்டிட்டு அது கைக்கு பேண்டு தான் போடணும், இதுக்கு வேறு எந்த சொல்யூஷனும் கிடையாதுன்னு டாக்டருக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி நான் பேண்டு போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு கட்டொடிக்கிற ஜெபத்தப்பவும் நான் வந்துட்டு கை வச்சு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். போன மாதம் கட்டொடிக்கிற ஜெபத்தப்போ நான் வந்து வெளியூரில் இருந்தேன். ஆனால் அங்கே இருந்தும் நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆண்டவரே, அடுத்த கட்டொடிக்கிற ஜெபத்துக்கு நான் எங்கள் ஊருக்கு போயிடுவேன், அப்போ நான் வந்து சாட்சி கொடுக்கணும், எனக்கு கைவலி சுகப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணினேன். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கைவலி இல்லை. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்றார். பாருங்க, அழகாய் ஆண்டவர் ஒரு 2 காரியத்தை சொல்லுகிறார். இளைப்பாறுதல் கிடைக்கணும்னா முதல் எடுத்ததும் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்தது சொன்ன உடனே அடுத்தது ஆண்டவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கும். பாருங்க, ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முன்னேறணும், அடுத்த கிளாஸ்க்கு போகணும், 9th படிக்கிறாரு 10th போகணும், ஒரு முன்னேற்றம் வரணும், நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்னா அந்த டீச்சர் சில நேரம் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க, சில ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண அசைன்மெண்ட் எழுத அந்த பாடம் அந்த பையனுக்கு அப்படியே மனசில் பதியும், நல்ல மார்க் வாங்குவான். அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது அந்த ஒரு ஸ்லாங்கில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும், ஒரு உயர்வை கொண்டு வரும். நான் அதிக நேரம் அப்பாவுடைய லைஃப்பை நான் பார்ப்பேன். எங்கள் அப்பா வந்து எந்த ஸ்கூலுக்கு போனார்னா எனக்கு தெரியல. என்றைக்குமே எங்கள் அப்பா என்கிட்ட பேசினதே இல்லை. டேய், இப்படி நான் டீச்சர்கிட்ட அடி வாங்கினேன்டா, டீச்சர் என்னை வெளியே நிறுத்திட்டாங்கடா, நான் அப்படின்லாம் அவர் பேசினது இல்லை,
ஸ்கூலுக்கு போனாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டது என்னென்னா, அப்பா ஊழியத்துக்கு வந்ததிலிருந்து பல பாடுகள், பல அவமானங்கள், பல ஏளனங்கள், வெட்கங்கள், அடிக்கப்பட்டார். ஒரு முறை எங்கள் அம்மா சொன்னாங்க, உங்கள் அப்பாவை அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்கடா, என்னை போய் பார்க்க சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன். பார்த்ததும் சொன்னேன், இவர் இல்லைங்க, எங்கே இருக்கிறாருங்க அப்படின்னு. அப்புறம் அப்பா வந்துட்டு, செல்வம் நான் தான் அப்படின்னா, மூஞ்செல்லாம் இவ்வளோ பெருசாக வீங்கி கை கால்லாம் எனக்கு அடையாளமே தெரியலடா. அப்படி நான் தேங்கி தேங்கி அழுதேன். அப்போது அந்த பாடுகள், அந்த கஷ்டங்கள், அவங்க பயங்கர பாடுகள், கஷ்டங்கள், ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல், காசு இல்லாமல் இந்த இடத்துல ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த வழியில் இன்னைக்கு நான் பார்க்கும்போது எங்கள் அப்பா அநேக காரியத்தை கற்றுக்கொண்டார். எந்த ஸ்கூலுக்கும் போய் கற்றுக்கொள்ளலை, யாருமே சொல்லிக் கொடுக்கல, இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த நுகத்தை சுமக்காம வெற்றி இல்லை. நுகத்தை சுமக்காம கற்றுக்கொள்ள முடியாது. நுகம் இல்லாமல் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. 2 விதமான நுகங்கள் இருக்கு. ஒன்று கிறிஸ்துவின் நுகத்தை சுமக்கிறது, இன்னொரு நுகம் உலகத்தின் நுகம். இந்த உலகத்தின் நுகம் என்னன்னா, அடிமைத்தனப்படுத்தும், இருக்கிறதையும் அழிச்சிடும், ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை அடிமைப்படுத்தி வைக்கும். இன்னைக்கு ஜனங்கள் கடன் மேல கடன், அது அவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. பாவத்தில் விழுந்து அது அவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அவங்களுக்கு இருக்கிற திறமைகள், அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட், அவங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி, தரிசனம், இது எல்லாத்தையும் இந்த உலகத்தின் நுகம் அழித்து போடுகிறது. முன்னேற விட மாட்டேங்குது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஸ்ட்ரக்காகி நிற்குது. ஒரே இடத்துல ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வர முடியல. உலகத்தின் நுகம் அழுத்தி அவங்கள எழும்ப முடியாம அதை அழுத்தி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தின் நுகத்தை நீங்க முறியடிக்கணும். கிறிஸ்துவின் நுகத்தை நீங்க சுமக்கணும். நுகம்னா என்னன்னா, இந்த மாடை ஃபர்ஸ்ட் அந்த நுகத்துக்குள்ள அனுப்பும்போது அது போகாது. சாட்டையால் அடிப்பாங்க. அடின்னு அடித்து அதை தள்ளி அந்த நுகத்துக்குள்ளே தள்ளி விடுவாங்க. உடனே அது ஃபஸ்ட் டைம் அப்படி போயிடும். அடுத்த தடவை அது அந்த நுகத்தை பார்த்ததும் உள்ளே போகாது. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, சாட்டையால் அடித்து அதை தலையை பிடிச்சி ஆட்டி உள்ளே கொண்டு போயிடுவாங்க. ஆனால் 3வது தடவை அந்த நுகத்தை பார்த்ததுமே அதை என்ன பண்ணுன்னா, ஆட்டோமேட்டிக்காக தலையை உள்ளே விட்டுரும். அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆயிடும். யார் அடியை வாங்குவா, இது எனக்காக தான் வச்சிருக்கு அப்படி. இன்னைக்கு அநேகர் நுகத்தில் அவங்க சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து வெளியே வர முடியாமல் நுகத்தில் அடிபட்டு அதுலேயே சிக்கி இருக்கிறாங்க. சில அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தா எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை, பிரகாசிக்க முடியாத சூழ்நிலை, முன்னேற முடியாத சூழ்நிலை. கிறிஸ்துவின் நுகம் நம்மை முன்னேற்றும். கிறிஸ்துவின் நுகம் அடுத்தடுத்த ஸ்தானத்துக்கு, உயர்வுக்கு நம்மை கொண்டு போகும். ஒரு 3 விதமான நுகங்களை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இயேசுவின் நுகத்தை நீங்க சுமக்கலைன்னா இந்த 3 நுகங்களையும் நீங்க சுமக்கிறீங்க. நீங்க எப்பேற்பட்ட ஜனங்களா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இயேசுவின் நுகத்தை சுமக்கலைன்னா இந்த 3 விதமான நுகங்களை சுமக்கிறார்கள். முதலாவது நுகம் என்னன்னா, எகிப்தியரின் நுகம். வேதத்தை எடுத்து வாசிப்போம். லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 13வது வசனம். 13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்கள் நுகத்தடியை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த எகிப்தின் நுகம் நான் என்னன்னா, நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருடம் அடிமைகளாக இருந்தாங்க. அடிமைப்படுத்துகிற ஒரு நுகம். ஆண்டவர் சொல்றாரு மோசேவை பார்த்து, மோசே, நீ எகிப்து ஜனங்களை ரட்சிக்க நீ போகணும்பா. ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற கூக்குரல் என்னுடைய காதுகளுக்கு கேட்டது. அவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம். அந்த யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 3:7. என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற, ஆளோட்டிகள்னா ஓட்டுறவங்க,
இந்த மாடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து அதை ஓட்டுவாங்க. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாடி நடப்பார். முன்னாடி நடக்கும்போது ஆடுகள் அந்த மேய்ப்பனையே பின்தொடர்ந்து வரும். ஓட்டுறது அப்படின்னா மாட்டுக்கு பின்னாடி நின்று மாடு முன்னாடி இருக்கும், பின்னாடி மேய்ப்பன் அடிப்பார். அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சைடு அடி விழுந்தா இப்படி திரும்பணும், இந்த சைடு அடி விழுந்தா இப்படி திரும்பணும். அது நிமிர்ந்து பார்க்க முடியாது, தன்னுடைய இஷ்டத்துக்கு போக முடியாது, அது அப்படியே அடிமைப்பட்டே இருக்கிறது. இதுதான் எகிப்தின் ஆவிகள், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவிகள். எகிப்து ஜனங்களுக்கு இன்னொரு காரியம் என்னன்னா, அவங்களுக்கு விடுதலைன்னா என்னன்னே தெரியல. அவங்களுக்கு ரட்சிப்பு, கானான் தேசம், இது இல்லை வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை இருக்கு, அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எகிப்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள், இதுதான் என் வாழ்க்கை, இப்படி அடிமையாகவே இருக்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை, நான் அடிமையாகவே பிறந்தேன், நான் அடிமையாகவே தான் சாக போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எனக்கு கொடுத்துருக்கிற டியூட்டி எல்லாம் இந்த எகிப்தியருக்கு வேலை செய்யணும், இவங்க ஆளோட்டிகள் நிமித்தம் என்னை அனுதினமும் துன்பப்படுத்தணும், அவங்க துன்பப்படுத்துகிறதுக்கெல்லாம் நான் இணங்கி போகணும், இதுதான் என் வாழ்க்கைன்னு அவங்களுடைய வாழ்க்கை கண்கள் திறக்கப்படாத ஒரு சூழ்நிலை. எது விடுதலை, எது பிரகாசம் அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு இந்த உலகம் இதே சூழ்நிலையில தான் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அநேக வாலிபர்கள் இது பாவங்கிறது அவங்களுக்கு தெரியல. சினிமா பார்க்கறது பாவம்னா சிரிக்கிறாங்க. ஹே, யாரா சினிமா பார்க்காம இருக்கிறா? விபச்சாரம் பண்றது பாவம்னா சிரிக்கிறாங்க. ஹே, யார் விபச்சாரம் பண்ணாம இருக்கிறா? எல்லாரும் அப்படி அவங்களுடைய கண்கள் திறக்கப்படாம ஒரு வெளிச்சத்தை பார்க்காம இன்னைக்கு லட்சக்கணக்கான வாலிபர்கள் இது பாவம் இல்லை, இது நல்லதுதான் அப்படின்னு பாவத்தில் கூட்டம் கூட்டமாய் விழுந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான். அதாவது அப்படியே பாவத்திலேயே அவங்க வாழ்ந்ததுனால அதுலேயே அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியல. கஞ்சாவை சாப்பிட்றது பாவம்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா கஞ்சாவை கொடுக்கறதே அப்பா தான், இந்தாடா சாப்பிடு. சினிமா பார்க்கறது பாவம்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா சினிமாவுக்கு கூட்டிட்டு போறதே அப்பா தான். இன்னைக்கு கூட இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க, நண்பர்கள் எல்லாருமே ஒரு காரியத்தை பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிறனால இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு மூத்தவர்கள், அண்ணமார்கள், மாமாமார்கள், மச்சாமார்கள் எல்லாம் ஒரே பாவத்தை செய்யறதுனால இது பாவங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லை. துணிகரமா செய்யறாங்க, எல்லாரும் செய்யறாங்களே, கூட பிறந்தவங்க செய்யறாங்களே. கடந்த நாட்களில் ஒரு பேட்டியை நான் பார்த்தேன். ஒரு மும்பையில் ரெட் லைட் ஏரியாவில் வளர்க்கப்பட்ட ஒரு பெண், 18 வயசு பெண்ணு. அந்த பெண் பேட்டி கொடுக்குறா. நான் 12வது வயதில் இந்த பாலியலில் என்னை ஈடுபடுத்தினாங்க, எனக்கு தெரியவே இல்லை இது ஒரு பாவம்னு. நான் நினச்சேன் இது ஒரு தொழில் தான்னு நினச்சேன். இந்த தொழில் செஞ்சாதான் சாப்பிட முடியும், சாப்பிடணுன்னா இந்த தொழில் செய்யணும், இப்படி தான் நான் நினச்சேன். 12 வயதுலேருந்து இந்த பாலியல் தொழில் செஞ்சிட்ருக்கிறேன். 18 வயசில் தான் எனக்கு தெரியுது இதை தாண்டி ஒரு உலகம் இருக்குது, இதை தாண்டி ஒரு வெளிச்சம் இருக்குது, இதை தாண்டி ஒரு ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த விபச்சாரம் செய்யாத ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த பாவம் செய்யாத ஜனங்கள் இருக்கிறாங்க, உழைச்சி சாப்பிட்ற ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. இது வரைக்கும் எனக்கு இது தெரியவே தெரியாதுன்னு. இந்த பொண்ணு அழுதது, என் வாழ்க்கை வீணா போயிடுச்சேன்னு. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வீணா போயிருக்கு. லட்சக்கணக்கான வாலிபர்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் பாவம்னு தெரியாம, இது பாவம்னு சொல்லி கொடுக்கறக்கு ஆள் இல்லாம அந்த பாவத்தில் விழுந்து அதிலேயே மூழ்கி இன்னைக்கு வாலிபர்கள் கொத்து கொத்தா எகிப்தின் அடிமைத்தனத்தில் பிசாசு அவர்களை மூழ்க அடித்திருக்கிறான். எகிப்தின் அடிமைத்தனம், கண்கள் திறக்கப்படாத அடிமைத்தனம். கானான் தேசம்னா அறியாத ஜனங்கள், வெளிச்சத்தை பார்க்காத ஜனங்கள். இன்னைக்கு கூட்டம் கூட்டமாய் வாலிபர்கள் இருக்கிறாங்க, வெளிச்சத்தை பார்க்காத வாலிபர்கள். பாவம்னா எது, பரிசுத்தனா என்ன, சபைனா என்ன, இயேசுனா யாரு, இப்படி தெரியாத ஜனங்கள். நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறாரா, நம்மளுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, என் பாவத்துக்காக, என் சாபத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக மரித்த ஒரு இயேசு இருக்கிறாராங்கிறது தெரியாத வாலிபர்கள் அநேகம் இருக்கிறார்கள். மோசேக்கள் எழும்ப வேண்டும். கானான் தேசத்துக்கு நடத்தக்கூடிய ஒரு மோசே எழும்பணும்.
கர்த்தர் உங்களை மோசேவா பார்க்கிறார். நீங்க எழும்பணும், வாலிபர்களுக்கு சொல்லணும், பாவம் இதுல இருந்து வா, உன்னால முடியும், வா. அதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்த கூட்டமாய் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதற்காக போனார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே இந்த தேசத்திற்காக, உங்களுக்காக, எனக்காக, பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, இந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக இயேசு அவர் இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது, அது நிலக்கால்களில் தெளிக்கப்பட்டது, உடனே விடுதலையை அறிவிச்சாங்க. விடுதலை, ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலக்காலில் தெளிக்கப்பட்டதும் ஒரு விடுதலை உண்டானது. புதிய ஏற்பாட்டில் இயேசு தன்னுடைய இரத்தத்தை முழுவதும் உங்களுக்காக கொடுத்தார், உங்களை விடுதலையாக்குவதற்காக, எகிப்தின் நுகத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவரை விசுவாசிக்கும் போதெல்லாம் விடுதலை, அவரை நம்பும் போதெல்லாம் விடுதலை. வெளிச்சத்தில் நடத்துவார், அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், இது தப்புன்னு சொல்லி தருவார். அடுத்தது அவங்க நடக்கும்போது விடுதலையாகி வெளியே வந்ததும் செங்கடலை கடக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மேகங்கள் நடுவிலும் செங்கடலின் கடல்கள் நடுவிலும் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்களாமா. அந்த செங்கடலை கடந்து வருகிற அனுபவத்தை பவுல் அழகாய் சொல்கிறார். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயினால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். ஒரு ஞானஸ்தானத்தின் அனுபவம், ஒரு ஞானஸ்தானத்தின் அனுபவத்துக்குள்ளாக போகப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்தானம் எடுத்தார். அதற்கப்புறம் அப்போஸ்தலர்கள், ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போஸ்தலர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அடுத்தது ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவங்க வெளியே வந்ததும் ஒரு வனாந்தரம். ஆனால் வனாந்தரத்தில் காலையும் மாலையும் மன்னா, வானத்து மன்னா, பரலோக மன்னாவை அவங்க அனுதினமும் புசித்தார்கள். அது அவங்கள புஷ்டியாக்குச்சு, அவங்கள பலனுள்ளதாய் மாற்றிச்சு. அந்த வனாந்தரத்தில் நடக்கக்கூடிய பலன், அந்த வனாந்தரத்தை தாண்டக்கூடிய பலன் அந்த மன்னா மூலமாய் அவர்களுக்கு கிடைத்தது. இந்த மன்னா தான் திருவசனம். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு முதல்ல விடுதலை, இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை, அப்புறம் ஞானஸ்தானம், அப்புறம் அனுதினமும் மன்னானால போஷிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த மன்னானால அனுதினமும் போஷிக்கப்படணுமா, அனுதினமும் படிக்கணும், அனுதினமும் அதை ருசிக்கணும். இது தேனிலும் மதுரமானது, இது தேனிலும் இன்பமானது. இந்த வசனத்தை படிக்க படிக்க பாலும் தேனும் இதுதான். அது பால் எப்படி ஒரு குழந்தைய சத்துள்ளதாய் மாற்றுதோ, பாலும் தேனும் கொடுத்தா குழந்தை நல்லா வளர்ச்சி ஆகுதோ, அதே போல இந்த பாலும் தேனும் உங்களுடைய ஊட்டச்சத்து. அது உங்களை வளர்க்கும், உங்களை சக்தி உள்ளவர்களாய் மாற்றும், பலவானாய் மாற்றும். பாவத்துக்கு அதுக்கப்புறம் அடிமை இல்லை. இந்த வனாந்தரத்தை வானத்தின் மன்னானால சாப்பிட்டு அவர்கள் கடந்தார்கள், கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள், முன்னேறினார்கள், தடைகளை உடைத்து முன்னேறினார்கள், வனாந்தரத்தை கடந்து முன்னேறினார்கள். இதற்கு காரணம் அனுதினமும் வசனத்தை அவர்கள் உட்கொண்டார்கள். இந்த வசனத்தை படிக்க படிக்க, வனாந்தரங்கிறது இந்த உலகம், இந்த வசனத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் வசனத்தை படிக்க படிக்க அது உங்களை புஷ்டியாக்கும், உங்களை தேறினவனாய் மாற்றும், உங்களை கடக்க பண்ணும், உங்களை முன்னேற்றும். உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்துக்கு நேராக, கானானுக்கு நேராக, தரிசனத்துக்கு நேராக இது உங்களை நடத்தும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு அடிமைத்தனம் என்னன்னா, மீதியானியரின் நுகம். முதலாவது எகிப்தியரின் நுகம், ரெண்டாவது மீதியானியரின் நுகம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர்.
மீதியானியரில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தையும் அவர்கள் தோளின் மேல் மிலாறுகளையும் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். மீதியானியர்கள் என்றால் இது ஒரு ஆவி, மீதியானியர்களின் ஆவி. ஒவ்வொரு பழைய ஏற்பாட்டில் நேருக்கு நேராக மீதியானியர்களை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் இந்த ஆவிகள் கிரியை செய்கிறது. எகிப்தியரின் ஆவிகள் கிரியை செய்கிறது. மீதியானியரின் ஆவிகள் கூட்டம் கூட்டமாய் அது அநேகரை பாவத்தில் தள்ளி கொண்டிருக்கு. இந்த மீதியானியரின் ஆவினா என்னன்னா, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கரைப்படுத்தாத பரிசுத்தமுள்ள ஒரு கோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜனங்களோடு கூட ஐக்கியம் வைக்க மாட்டார்கள். மற்ற ஜனங்களோடு கூட அவங்க சயனிக்க மாட்டார்கள். இஸ்ரவேல் கோத்திரம் ஒரு பரிசுத்தமுள்ள கோத்திரம். தனக்கென்று தன்னுடைய ஜாதியாக ஆண்டவர் பிரித்தெடுத்தப்பட்ட ஒரு கோத்திரம். இஸ்ரவேல்ல ஒருத்தன் அந்நிய நுகத்தோடு கூட ஐக்கியப்பட்டா, பிணைக்கப்பட்டா அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இது ஆண்டவர் எழுதி வச்ச ஒரு நியமம். அவன் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாது. அவன் விபச்சாரம் செய்யக்கூடாது. அவன் அந்நிய பெண்களை தொடக்கூடாது. இது கர்த்தர் எழுதின வார்த்தை. அவர் ஆணையிட்டார், கட்டளையிட்டார். ஆனால் நடந்தது என்ன? மீதியானிய பெண்கள் இஸ்ரவேல் ஆண்களால் கவர்க்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஆண்கள் மீதியானிய பெண்களோடு கூட விபச்சாரம் செய்தார்கள். வாசிங்க, என்னாகமம் எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரம் 7வது வசனம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தன் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவப்போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. பாருங்க, இங்க ஒரு பெரிய ஒரு வாதை. இந்த வாதையில 24,000 பேர் மரித்து போகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியர் பெண்களோடு கூட விபச்சாரம் செய்ததுனால ஆண்டவர் கோபப்படுகிறார். கோபப்பட்டது மாத்திரமல்ல, ஒரு பெரிய வாதையை அனுப்புகிறார். அந்த வாதையில 24,000 பேர் மரித்து போகிறார்கள். அதே காரியம் இப்போ இந்த காலத்தில் நடந்துட்டு இருக்கு. ஏன் கொரோனா வந்தது? ஏன் இவ்வளோ பெரிய வாதை, இவ்வளோ பெரிய அழிவு? காரணம், விபச்சாரத்தின் ஆவி பெருகி கொண்டு இருக்கிறது. எங்கெல்லாம் விபச்சாரத்தின் ஆவி பெருகுதோ, மீதியானியர்களின் ஆவி பெருகுதோ, அங்கெல்லாம் வாதைகள் வரும். இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு காரியம். மீதியானியரின் ஆவி பெருகும்போது அங்கே வாதை வந்தது. அப்போ ஒரு மனிதன் எழும்புறான், பினேகாஸ், ஆசாரியன்ல ஒருவன். அவன் எழும்பி நேராக போய் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த 2 பேர்த்தையும் ஈட்டியால குத்துறா. சிப்சி, சிம்ரி 2 பேர்த்தோடைய ஈட்டி இங்கே குத்தி அந்த சைடு வந்துடுச்சு. 2 பேரும் அதே இடத்துல மரிச்சு போனாங்க. மரித்து போனதும் உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் வாதையை நிறுத்துறேன்ப்பா. பினகாஸ் தைரியமா எழும்பி இந்த விபச்சாரத்தின் ஆவியை அவன் எதிர்த்து நின்னதுனால நான் வாதையை நிறுத்துறேன். நான் பினேகாசோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன். அவன் தலைமுறைக்கும் என்னுடைய ஆசாரிய கோத்திரத்தில் அவன் தலைவனாக இருப்பான். அவனுடைய சந்ததி இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு ஒரு உடன்படிக்கை எடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் அருவருக்கிற காரியம் விபச்சாரம். இது மீதியானியர்களின் ஆவி, விபச்சாரம், வேசித்தனம். இந்த மீதியானியரின் ஆவியை எதிர்த்து நிற்கணும். பினகாஸ்கள் எழும்பணும், கிதியோன்கள் எழும்பணும். மீதியானியர்கள் ஆவி இது மட்டுமல்ல, விபச்சாரம், வேசித்தனம் மாத்திரம் அல்ல, இன்னொரு ஆவி இருக்கிறது. மீதியானியரின் ஆவி விளைச்சல்களை கெடுக்கிற ஆவி. வேதம் சொல்லுகிறது, அதை வாசிங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்துல, இஸ்ரவேல் விதை விதித்திருக்கும் பொழுது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். விளைச்சல்களை கெடுக்கிற ஆவி. இன்னைக்கு ஊழியங்கள், அநேக ஊழியங்கள் இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த மீதியானியரின் ஆவி தான். நான் எப்பவும் யோசிப்பேன், எங்கள் அப்பா 30 வருடம் இந்த இடத்துல ஊழியம் செய்கிறாங்க.
மாதம் இப்போ நான் சம்பளம் போடுறேன், 4 லட்சம் ரூபா வெறும் ஊழியத்துக்காக நாங்கள் செலவு மட்டும் செய்கிறோம். அது மட்டும் செலவு செய்கிறோம். எல்லா டிவி ஊழியத்துக்கு, அதுக்கு இதுக்கு, ஊழியக்காரங்களுக்கு, சபையில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து, மிஷினரிகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். நாங்கள் விதைக்கிறதுக்கு உழைக்கிற உழைப்பை பார்த்தா இந்நேரம் நம்மளுடைய சபையில் 10,000 ஆத்துமாக்கள் இருந்திருக்கணும், மேலே ஆத்துமாக்கள் இருந்திருக்கணும், 10,000க்கு அதிகமான ஆத்துமாக்கள் இருந்திருக்கணும். அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு பணங்கள் செலவு செஞ்சுருக்கு. அவ்வளவு தூரம் எல்லா இடத்துலையும் டிவி ஊழியத்தை செஞ்சுருக்கிறோம், ட்ராக்ஸ் ஊழியத்தை செஞ்சுருக்கிறோம். ஊழியக்காரிகள் தெருக்களிலும் காடுகளிலும் மேடுகளிலும் ஏறி இறங்கியிருக்கிறாங்க. 10,000 ஆத்மாவாவது இருந்திருக்க கூடாதா? ஆனால் மீதியானியர்களினுடைய ஆவி கெடுத்து போடுகிறது. விளைச்சல் வரும்போது இந்த மீதியானியருடைய ஆவி அதையெல்லாம் ஒண்ணுமே இல்லாம பண்ணுது. சபை விளைச்சல்களை காப்பாற்றுகிறது. இந்த சபையில் நிலைச்சிருக்கும் போதெல்லாம் அந்த விளைச்சல் காப்பாற்றப்படுகிறது. நல்லா விளைஞ்சு பயிர் தர நேரத்தில் விளைச்சல்ல மீதியானியரின் ஆவிகள் பிடுங்கிட்டு போகுது. நான் எப்போது சொல்வேன், 2 வாரம் 3 வாரம் நீங்கள் சபைக்கு வரலைன்னா அதுக்கு என்ன ஒரு காரணம் வேணாலும் இருக்கலாம். காது குத்தாக இருக்கலாம், உடம்புக்கு முடியாமல் இருக்கலாம், எந்த ஒரு ரீசனாக இருக்கலாம். ஆனால் அந்த ரீசன்லாம் செல்லவே செல்லாது. அது மீதியானியரின் ஆவி தான். சபைக்கு வர முடியாமல், விளைச்சலை கொடுக்க முடியாமல், கனி தர முடியாமல் உங்களை தடுக்குதுன்னா அது மீதியானியரின் ஆவி. இதுக்கு சபை எதிர்த்து நிற்கணும், விசுவாசிகள் எதிர்த்து நிற்கணும். சபைக்கு வர முடியாமல் தடை பண்ணுகிற எல்லா சத்ருவையும் எதிர்த்து நிற்கணும். மீதியானியர்களின் ஆவி வேசித்தனம், மீதியானியர்களின் ஆவி விளைச்சல்களை கெடுக்கிற ஒரு ஆவி. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கம்மின்னு சொன்ன காலம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனால் இப்போ விளைச்சல் வந்ததுக்கு பிறகு விளைந்திருக்கிற முத்துக்கள், விளைந்திருக்கிற ஆத்துமாக்கள், விளைச்சலை தருகிற ஒரு முத்துக்கள், சபைக்கு தூணாயிருக்கிற ஜனங்களை சிறைபிடித்து போகிறார்களே, கொள்ளையாடி கொண்டு போகிறார்களே. வசனம் சொல்லுது, மீதியானியர்கள் கொழுத்த கன்றுகள், கொழுத்த ஆடுகள், செம்மறி ஆடுகள், ஒட்டகங்கள் எல்லாத்தையும் அவர்கள் சிறைபிடித்து போவார்களாம். நல்லா விளைந்திருக்கிற விளைச்சல்களை அவர்கள் அறுவடை செய்து அதை எடுத்துட்டு போவாங்களாம். விளைச்சல்களை, நல்ல கொழுத்த ஆடுகளை, ஊறின ஆடுகளை, தேறின ஆடுகளை, வசனத்தில் ஊட்டப்பட்ட ஆடுகளை மீதியானியர்கள் எடுத்துட்டு போறாங்க, சிறைபிடிச்சிட்டு போறாங்க. இந்த மீதியானியர்களின் ஆவியக்கு எதிர்த்து நிற்கணும், சபை எதிர்த்து நிற்கணும். மீதியானியர்களின் 3வது ஒரு ஆவி இருக்கிறது, பாபிலோனின் ஆவி. பாபிலோனின் ஆவி. எரேமியா எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இவ்விடத்தில் இருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுக்களை எல்லாம் நான் 2 வருஷ காலத்திலே இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். நான் 2 வருஷ காலத்திலே இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். அந்த அடுத்தது சொல்லுது, ஆலயத்திலிருந்து, அதாவது சியோன் எருசலேமிலிருந்து ஆலயத்திலிருந்து கொண்டு போகப்பட்ட பனிமொட்டுகளை எல்லாம் எங்கே கொண்டு போயிட்டாங்க? எருசலேமின் ஆலயத்தில் இருக்கிற பனிமொட்டுக்கள். பனிமொட்டுக்கள்னா பொருட்கள், ஆலயத்தின் பொருட்கள், ஆலயத்தின் மகிமையை பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. பாபிலோனுக்கு ஆலயத்தின் மகிமை கொண்டு போகப்பட்டது. பாபிலோனுக்கு ஆலயத்தில் இருக்கிற பொருட்கள் கொண்டு போகப்பட்டது. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 137வது சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். பாருங்க, அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாங்கள் பாபிலோனின் ஆறுகளில் உட்கார்ந்து சியோனை நினைச்சு அழுதோமா. அப்போ மனிதர்கள், அங்க இருக்கிற பாபிலோன் மனிதர்கள் எங்களை பார்த்து கேட்டாங்க, சியோனின் பாட்டை நீங்க கொஞ்சம் பாடுங்களேன், சியோனின் பாட்டை நாங்கள் கேட்க ஆசையா இருக்கிறோம், நீங்க இங்க உட்கார்ந்து பாபிலோன்ல உட்கார்ந்து சியோனுடைய பாட்டை பாடுங்க அப்படின்னு. உடனே நாங்கள் சொன்னோம், சியோனின் பாட்டை நாங்கள் பாபிலோனில் உட்கார்ந்து பாட மாட்டோம், நாங்கள் சியோனில் தான் உட்கார்ந்து பாடுவோம், எருசலேமில் தான் உட்கார்ந்து பாடுவோம். தேவனுடைய மகிமையை நாங்கள் இந்த இடத்துல பாபிலோனில் உட்கார்ந்து பாட மாட்டோன்னு எதிர்த்து நின்னாங்க.
அவங்களுடைய வாஞ்சை எல்லாம், சிறைப்படுத்தி போன ஜனங்களுடைய வாஞ்சையெல்லாம் எப்படா எருசலேமுக்கு போவோம், அங்க ஆலயத்தின் மகிமையை எப்போ பார்ப்போம், ஆலயத்தில் எப்போ கீதங்கள் பாடுவோம், பாடல்களை பாடுவோம், சியோனின் பாடல்களை எப்போ பாடுவோன்னு ஏங்குனாங்க. ஏங்கிட்டு சொல்றாங்க, எங்களை இப்படி பாபிலோன்ல சிறைப்படுத்தி வைத்திருக்கிற பாபிலோன் குமாரத்தியே, பாலாய் போகிறவளே, எப்படி திட்டுறாங்கன்னு பாருங்க. பாலாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தது உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். நீ எங்களை இப்படி பாபிலோன்ல முடக்கி வச்சுட்டு சியோனுக்கு போக விடாம, ஆலயத்துல போய் பாட்டு பாட முடியாம எங்களை பாபிலோன்ல முடக்கி வைத்திருக்கிற பாபிலோனின் ஸ்திரீகளே, உங்களை பழி தீர்க்கிறவன் பாக்கியவான், உங்களை அடித்து போடுகிறவன் பாக்கியவான். பாபிலோனின் ஆவினா என்னன்னா, சியோன்ல ஆராதிக்க விடாம பாபிலோன்ல ஆராதிக்க வைக்கிறது தான் இந்த பாபிலோனின் ஆவி. சியோன் இது தேவாலயம். இன்னைக்கு பாபிலோனின் ஆவி இப்ப கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க வீட்டில இருந்தே ஆராதனை செய்யலாம், நீங்க ஆன்லைன்லயே ஆராதனை செய்யலாம், நீங்க யூடியூப்பை போட்டுட்டு டிவியை போட்டுட்டு அங்கேயே ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு கூட்டம் எழும்பி இருக்கு, வீட்டுக்கு ஆராதனை. 5 பேர் சேர்ந்து நம்ம செய்யறது தான் ஆராதனை. வீட்டிலேயே அப்பம் பிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற 5 பேர் 6 பேர் சேர்ந்து இங்கேயே நம்ம ஆராதனை செய்வோம், இங்கேயே அப்பம் பிப்போம், இங்கேயே நம்ம பானம் பண்ணுவோம், திருவிருந்து எடுப்போம். இதுதான் நமக்கு ஆராதனைன்னு இன்னைக்கு சத்தியம் இப்படி பரவிட்டு இருக்கு. பாபிலோன்ல எரேமியா 27வது அதிகாரத்தை பார்க்கும்போது கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க, வஞ்சிக்கிறவர்கள் எழும்புறாங்க. பாபிலோனுக்கு நிகரா ஆசையா உலகத்துக்கு ஒத்த சத்தியத்தை விதைக்கிறாங்க. இது நல்ல சத்தியம், இது நல்ல சத்தியம் அப்படின்னு கள்ள தீர்க்கதரிசிகள். எரேமியா நெஞ்ச அடிச்சுட்டு சொல்றாரு, ஐயோ கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பிட்டாங்களே, கள்ள போதனைகள் எழும்பிருச்சு, கள்ள வார்த்தைகள் வசனங்கள் எழும்பிருச்சேன்னு 27வது அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறார். பாபிலோன்ல கள்ள தீர்க்கதரிசிகள். பாபிலோன் அது கர்த்தருடைய மகிமையை பிரிக்கிற ஒரு இடம். ஆண்டவரை ஆலயத்தில் மட்டுமா ஆராதிக்கலாம், இங்கேயும் வந்து ஆராதிக்கலாம், இங்கேயும் உங்க வீட்டிலேயே இருந்து ஆராதிக்கலாம், நீங்க நிற்கிற இடத்துல எங்கனாலும் நின்று ஆராதிக்கலாம். சர்ச்சுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி கூட்டம் எழும்பி இருக்கு, கள்ள போதனைகள் எழும்பி இருக்கு, கள்ள தீர்க்க தரிசனங்கள் எழும்பி இருக்கிறது. ஆலயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறார், ஆலயத்தில் தேவன் உலாவிக் கொண்டு இருக்கிறார். இந்த ஆலயம் இது தேவனுடைய ஸ்தலம், இது தேவனுடைய வாசஸ்தலம். எதை பிரிச்சாலும் ஆலயத்தையும் உங்களையும் பிரிக்கவே கூடாது. எதை இழந்தாலும் ஆலயத்தை நீங்க இழந்துடக்கூடாது. எதை விட்டாலும் ஆலயத்துக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸை நீங்க விடக்கூடாது. நீங்க இழந்தீங்க அப்படின்னா, வீட்டிலேயே இருந்து ஆராதிக்கிறோம்னா பாபிலோனின் ஆவி. நாங்க குழுவா நின்று இங்க ஜெபிக்கிறோம் அப்படின்னா பாபிலோனின் ஆவி. ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாள் நீங்க ஜெபம் பண்ணுங்க, வீட்டில இருந்து ஆராதிங்க, மற்ற நாள் நீங்க தெருக்கல்ல நின்று பிரசங்கம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை இது தேவனுடைய நாள், இது தேவனுடைய நேரம், இது தேவன் உலாவுகிற ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார். என் மகன் வருவான், என் மகன் வருவான். இதை நீங்க விடவே கூடாது, இதை கட்டி பிடிச்சுக்கணும். எது என்ன கல்யாணம்னாலும் நான் ஆலயத்தை விட மாட்டேன். இல்லை மச்சான் கல்யாணத்துக்கு வாங்க, மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வா, இல்லை நான் ஆலயத்தை விட மாட்டேன். இறுக்கி பிடிச்சிட்டா கர்த்தர் உங்களை உயர்த்துவார், முன்னேற்றுவார், மேன்மையான ஆசீர்வாதத்தை தருவார். அவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். அவரை நீங்க இறுக்கி பிடிக்கும் போது அவர் உங்களை இறுக்கி பிடிச்சு தூக்கிடுவார். ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதெல்லாம் வெளிச்சத்தில் உங்களை நடக்க செய்வார். இன்னைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வர்றது சொந்தக்காரனை பார்க்கறக்கு, பாஸ்டரை பார்க்கறக்கு, அந்த மனுஷனை பார்க்கறக்கு. இல்லை இல்லை இல்லை, ஆலயத்தில் இயேசுவை தான் பார்க்கணும், இயேசுவை தான் பார்க்க வரணும். அவர் தான் நமக்கு அப்பா, அவர் தான் நமக்கு நல்ல தகப்பன். அவரை பார்க்க வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், எகிப்தின் நுகத்தை நான் முறிப்பேன், உனக்கு முன்பதாக நுகத்தை நான் நீக்குவேன், உனக்கு இருக்கிற நுகத்தை நான் விளக்குவேன், அபிஷேகத்தினால் நான் முகத்தை நுறிப்பேன். ஏசாயா 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் நுகத்தை முறித்து போட்டீர். ஏசாயா 56வது அதிகாரம் 6வது வசனத்தில் சகல நுகத்தையும் உடைத்து போடுவேன்.
ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனத்துல நுகத்தை நீக்குவேன். ஏசாயா 14வது அதிகாரம் 25வது வசனத்துல நுகத்தை விலக்குவேன். ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனத்துல அபிஷேகத்தினால் நுகத்தை முறித்து போடுவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய நுகத்தை முறிக்க, உங்களுடைய நுகத்தை நீக்க, உலகத்தின் நுகம், எகிப்தின் நுகம், மீதியானியரின் நுகம், பாபிலோனின் நுகத்தை நீக்க நீங்கணும்னா, அது உங்க கூட இருக்கக்கூடாதுன்னா என் நுகத்தை சுமந்துக்கோன்னு கூப்பிடுறார். அவருடைய நுகத்தை சுமக்க நான் ரெடியா இருக்கிறேன், இயேசுவின் நுகத்தை நான் சுமக்க நான் தயாரா இருக்கிறேன்னு சொன்னா எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 11, 28, 29, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு நான் இளைப்பாறுதல் கிடைக்கும். அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு யாருடைய இருதயம் துடிக்குது? ஆண்டவர் கேட்கிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுகிறியா மகனே? என் நுகத்தை நீ ஏற்றுக்கொள்ளுகிறையா? என்னுடைய நுகம் அது மெதுவாயும் அது லகுவாயும் இருக்கும். என்னுடைய நுகம் உன்னை முன்னாடி கொண்டு போகும். என்னுடைய நுகம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். என்னுடைய நுகம் உன்னை முன்னேற வைக்கும். என்னுடைய நுகம் உன்னை கானானுக்குள்ள பிரவேசிக்க உதவி செய்யும். என்னுடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய்? என்னுடைய நுகத்தை நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயா? இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு செழிப்பு, ஆசீர்வாதம், உண்மைதான். ஆண்டவர் கானானுக்குள்ள நடத்துவார், செழிப்பான தேசத்துக்குள்ள நடத்துவார். ஆனா அதற்கு முன்பதாக அவருடைய நுகத்தை சுமக்கும். அவருடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கு. அவர் உங்களுக்கு முன்பதாக நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அந்த நுகத்தை சுமந்தார். அவர் இயேசு கிறிஸ்து அந்த நுகத்தை சுமந்தார். ஒரு மாடு ஒரு பெரிய வெயிட்டை தனியா தூக்கும்போது அதனால மேட்டுல ஏற முடியாது, அதனால பள்ளத்துல இறங்க முடியாது. அந்த வெயிட்டை தூக்கிட்டு அது பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டால் அது ஒரே இடத்துல தான் ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும், அதனால முன்னேறவே முடியாது. அதே நேரத்தில் அது பக்கத்தில் இன்னொரு மாடு கட்டப்பட்டு அந்த வெயிட்டை தூக்கும்போது, 2 மாடு சேர்ந்து அந்த நுகத்தை சுமக்கும் போது அது அழகாய் அந்த மேடை கடக்கும், அழகாய் அந்த பள்ளத்தை கடக்கும். அதே போலதான் இன்னைக்கு அநேகர் உங்க பலத்துல நீங்கள் நுகத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்க, உங்க பலத்துல நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை நீ சுமந்துக்கோப்பா, நான் உன் கூட நிற்கிறேன், நான் உன் கூட நிற்கிறேன். உனக்கு இந்த நுகம் லெகுவாயும் மெதுவாயும் இருக்கும். என் நுகத்தை நீ சுமந்துக்கோ, என் நுகத்தை நீ சுமந்துக்கோ. 2 கரங்களை உயர்த்தி, அப்பா உங்க திட்டத்தை எனக்கு தாங்கப்பா, உங்க தரிசனத்தை எனக்கு தாங்கப்பா. எந்த சுமையும் நான் தனியா சுமக்க விரும்பலப்பா, நான் உமோடு கூட இணைஞ்சிருக்க விரும்புறேன், உங்க கரத்தை பிடிக்க விரும்புறேன்ப்பா. என்னோடு கூட பேசினதற்காய் நன்றி. உலகத்தின் நுகம் எனக்கு வேண்டாப்பா, கிறிஸ்துவின் நுகத்தை சுமக்கிறவனா என்னை மாற்றுங்கப்பா. எகிப்தின் நுகம் வேண்டாம், மீதியானியரின் நுகம் வேண்டாம், பாபிலோனின் நுகம் வேண்டாம், கிறிஸ்துவின் நுகத்தை சுமக்கிறவனா என்னை மாற்றுங்க. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும்,
4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.